அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு பச்சை துரோகி தான் பழனிசாமி. உங்களுக்கு மான ரோஷம் இருந்துச்சுன்னா ஓபிஎஸ் குறை சொல்றதுக்கு முன்னாடி 4 பேரும் ராஜினாமா கொடுத்து விட்டு குறை சொல்லுங்கள். கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் அண்ணாமலை அறிக்கையை படியுங்கள் என்று சொல்றாரு. இவர் என்னை பொறுத்த வரைக்கும் நாய்வாலை நிமித்தவே முடியாது. அந்த நாய்வால் தான் பழனிசாமி. அதற்கு பின்னாலே அது அண்ணன் அதை தெரிந்து கொண்டு அரிமானோக்கோடு சிங்க தலைவராக சுற்றுப்பிரயாணம் செய்து இந்த மாபெரும் புரட்சி பயணத்திலே இன்றைய தினம் சரித்திரம் வாய்ந்த மதுரை நகரிலே வந்து உங்கள் முன்னாலே அமர்ந்திருக்கக்கூடிய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். தர்மர் என்ற பெயரில் இருந்துதான் தர்ம யுத்தமே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. பொறுத்து 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 பார்த்துட்டு இனிமேல் சரியா வராதுன்னு சொல்லி ஒரு நல்ல தொண்டருக்கு கொடுக்க வேண்டும் அம்மா வழியிலே என்று சொல்லி நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினரை தர்மருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் எடுத்த முடிவுதான் இன்றைய தினம் இந்த பிளவு. ஆகவே அந்த தர்மர் எடுத்ததும் நல்ல முடிவாக இருக்கட்டும். ஏனென்றால் இந்த துரோகியை ஒழித்து கட்டையாக வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட மேல் சபை உறுப்பினராக கழகத்தினுடைய அருமைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் எங்களது தர்மர் அவர்களே, உங்களுக்கு மான ரோஷம் வெக்கலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லை இவங்களுக்கு கொடுங்க. அது தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு சேர்த்து. அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் தானே ஜெயிச்சிங்க. எங்கள் அண்ணன் கையெழுத்து போட்ட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் தானே கொண்டு போய் கொடுத்தீங்க ஆர்ஓவுக்கு. அதில் ஓ பன்னீர்செல்வம் என்கிட்ட கையெழுத்து இருந்ததா இல்லையா? அது இல்லாமல் போயிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருப்பார்களா இல்லையா? இந்த 4 பேரும் இன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள். அவரை பத்தியே தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் சொன்னேன், உங்களுக்கு மான ரோஷம் இருந்துச்சுன்னா ஓபிஎஸ் குறை சொல்றதுக்கு முன்னாடி 4 பேரும் ராஜினாமா கொடுத்து விட்டு குறை சொல்லுங்கள். செய்வாரா? செய்வாங்களா? ஆகவே அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கியது ஓபிஎஸ் அவர்கள். நாம் இந்த மண்ணுக்கு பின்னாலே சரி, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் ஒரு வெற்றியை இந்த கட்சி பெற்றுவிட முடியாது என்பதுதான் உண்மை. பெரியோர்களே, தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் என்று சொல்லி நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நின்று வெற்றி பெற்ற பசும்பொன் ஐயா வழிவந்த மக்களாகட்டும், வேறு எந்த கட்சி தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட அத்துணை பேர் தலைவர் வழிவந்தவர்களாகட்டும், இந்த தலைவரை தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் இவர் ஒருவர் தான் வரலாற்றிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால், இங்கே சொன்னார் கோபாலகிருஷ்ணன் பேசும்போது சொன்னார்கள், பேசும்போது சொன்னார்கள், இந்த திராவிட இயக்க வரலாற்றில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நாவலரை பார்த்து தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அழைத்தார். அதற்கு பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாலே புரட்சி தலைவி அம்பா என்று பரிணாம வளர்ச்சியிலே இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய அந்த தலைவர்கள் அதற்கு பின்னாலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்திய நாடே திரும்பி பார்த்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அன்பு சகோதரரே ஓபிஎஸ் அவர்களே முதலமைச்சராக வாருங்கள் என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள். அன்று அண்ணா வந்து பேரறிஞர் அண்ணா தம்பி வா தலைமை ஏற்கவா என்று நாவலரை அழைத்தார். ஆனால் பின்னாலே பரிணாம வளர்ச்சியிலே திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றிலே முதலமைச்சராக வாருங்கள் என்று இங்க இருக்க எந்த லூசு பையிலையும் கூப்பிடல. நேற்றுக்கு திண்டுக்கல்ல ஒரு லூசு இருக்கு, அது பேரு சீனிவாசன் பேரு. அந்த சீனிவாசன் நேற்று பேசுறார், கழக பொதுச் செயலாளர்
கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் அண்ணாமலை அறிக்கையை படியுங்கள் என்று சொல்றாரு. இவர் யாரு? கழகத்தினுடைய பொதுச் செயலாளரோ. நீங்க நினைச்சு பாருங்க, யாரு வந்து புரட்சி தலைவரா மாறி இருக்கார் பாருங்க. ஆகவே என்ன பேசுறானுங்கன்னு தெரியலீங்க. எஸ்டிபிஐ இஸ்லாமிய இயக்கம், அந்த இயக்கத்தை தெரியாம இந்த ஆளை கூப்பிட்டு தொலைச்சிருச்சு. அது எந்த அளவில் இருக்குன்னு அந்த இயக்கத்துக்கு தான் தெரியும். அந்த இயக்கத்தில் என்ன சொல்றாரு இப்போ பழனிசாமி? அதை இதெல்லாம் சொல்லிட்டாரு. டாக்டர் அம்பேத்கர் தூக்குல போட்டாரு, கம்பராமாயணத்தை வந்து சேக்கிழார் எழுதுறாருன்னு சொன்னாரு. ஆகவே அபிராமின்னு பேர், அபிராமின்றாரு. ஆபிரகாம் லிங்கன்ற பேர் வரல அவருக்கு. இப்படிப்பட்ட பழனிசாமி இப்ப எஸ்டிபிஐ அப்படிங்கிற இயக்கத்தை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா எஸ்பிபின்றாரு. உடனே நம்மால் மீன்ஸ் போடுறான். எஸ்பிபியா ஏசுதாசா, என்னடா உணர்ற நீ அப்படின்னு சொல்லி. ஆகவே எதையுமே பேசி முடிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற பழனிசாமி, நீ ஒன்னும் பண்ண முடியாது. இங்க சொன்னாங்க பேசும்போது, தொடர் தோல்விகள், இந்த இயக்கத்திற்கு தொடர் தோல்விகளை கொடுத்து இயக்கத்தை உடைத்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு பச்சை துரோகி தான் பழனிசாமி. நான் ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பெரியவர்களே, நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த மதுரை அடுத்திருக்கின்ற தென் பகுதிகள் எல்லாம் அமைதியாக இருக்குமேயானால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போய்விடும். நாம் விடக்கூடாது. முதலமைச்சரை அனுபவித்து விட்டார், நிதியமைச்சராக இருந்தார், பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்தார், ஹைவேஸ் மினிஸ்டராக இருந்தார், ஹவுசிங் மினிஸ்டராக இருந்தார், கழகத்திலே பொருளாளராக இருந்தார். அம்மா கொடுத்த அந்த முதலமைச்சர் என்பது சரித்திரத்திலே என்றுமே நிற்கும் என்கின்ற சரித்திரத்தை ஏற்படுத்தினார். ஆனால் நான் இன்றைய தினம் ஓபிஎஸ் என்கின்ற தலைவர் இல்லாமல் போயிருந்தால் எனக்கு என்ன போச்சு போங்க, எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு அவர் நினைத்தால் எடப்பாடி எக்காலமிட்டு இந்த கட்சியை அபகரிக்க பார்த்திருப்பார். இது அவருக்கு மாத்திரமல்ல, இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பது எனக்கு மாத்திரமல்ல, இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது. அரசியலில் இருந்து இந்த சர்வாதிகாரியை தூக்கி எரிகின்ற வரை நாம் ஓயக்கூடாது. நமக்கு மீண்டும் ஒரு பெரிய போராட்டம். எத்தனையோ அவமானங்களை தாங்கிக் கொண்டு நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், அம்மாவிற்கு பிணை கொடுத்தேன். 11 வருட காலம் வழக்கிற்கு ஓடாடினேன். இந்த அரசியல் வானில் யாரையாவது தலைவராக தேர்ந்தெடுத்து போயிருக்க முடியும். அண்ணன் சொல்லுவார்கள், அடிக்கடி சொல்லுவார், நமது உடம்பிலே நிறமாறாத பூக்களாக, புதிய வார்ப்புகளாக நம்முடைய இரத்த நாளங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் எங்கும் செல்ல முடியாது. இந்த கட்சியை காப்பாற்றியாக வேண்டும். அதற்கு சித்தமாகுங்கள். தலைமையிலிருந்து உத்தரவு வரும். வெற்றி பெற்ற ராணுவ வீரர்கள் தங்களது ஆயுதங்களை சரிபார்த்து மீண்டும் போருக்கு தயாராவது போல தேனியை 39 தொகுதிகளில் சென்ற நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு தொகுதியை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்தார் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதே நிலைமை இந்த 39 தொகுதிகளிலும் தமிழகத்தில் ஏற்பட வேண்டும். அவர் தலைமையிலே அமைகின்ற கூட்டணி நிச்சயமாக அந்த வெற்றியை தேடி தரும். அது எங்களது கைகளிலே இல்லை. இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய காவலர்களாக இருக்கக்கூடிய உங்களது கைகளிலே இருக்கிறது என்று சொல்லி